بسم الله الرحمن الرحيم ولما توجه تلقاء مدين قال عسى ربي أن يهديني سواء السبيل ولما ورد ماء مدين وجد عليه أمة من الناس يسقون ووجد من دونهم امرأتين تذودان قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழுகையிலே நமக்கு சூரத்துன் நம்ல் என்ற சூறாவை, சூரத்துல் கஸஸ் என்ற சூறாவை, அதுக்கடுத்து சூரத்து அன்கபூத் என்ற சூறாவை, பல சூறாக்களை நமக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். அன்பானவர்களே, நபிமார்களுடைய பலவிதமான அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதிலே படிப்பணிக்காக வேண்டி நமக்கு சொல்கிறான். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் இல்மையும் கொடுத்தான். நுபுவவிதமாக பிரிக்கலாம். ஒன்று, அல்லாஹ் சில பேருக்கு நுபுவத்தை மட்டும் தந்திருப்பான். நுபுவத்தோடு சேர்த்து அல்லாஹ் குர்பத்தை, ஏழ்மை அல்லாஹ் தந்திருப்பான். பல நபிமார்கள் இருந்தார்கள் அந்த மாதிரி. நம்ம நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஏழ்மை, அல்லாஹ் அதுக்கடுத்துக்கு செல்வத்தை தந்தான். அந்த செல்வத்தை வாரி வாரி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏழ்மையிலே உள்ளவர்கள், குர்பத்தில் உள்ளவர்கள், ஆனால் நபியை அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தையும் சேர்த்து அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை அல்லாஹ் தந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தோடு அல்லாஹ் செல்வங்களை தந்தான். இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தையும் சேர்த்து செல்வத்தையும் தருவான், நுபுவத்தையும் சேர்த்து ஹுக்கூமத்தையும் அல்லாஹ் தருவான். எந்த சூழ்நிலையிலே நபிமார்கள் இருந்தாலும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கிதாபையும் அவர்களுக்கு தந்த ஷரியத்தை மக்களுக்கு தினந்தோறும் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நபிமாராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக பல படிப்பினக்குரிய சம்பவத்தை இதில் சொல்லி காட்டுகிறான். நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்குவதற்கு முன்னால் எகிப்து நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பதற்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் வந்தார்கள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்தில் வருவதற்கு முன்னாடியே ஃபிர்அவுன் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஃபிர்அவுன் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஃபிர்அவுன் ரய்யான் இப்னு வலீத் என்று ரிவாயத்தில் வருகிறது. அவன் பேர் என்ன? அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காலத்துள்ள மக்களுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு ஃபிர்அவுன் என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஃபிர்அவுனுடைய பெயர் ரய்யான் இப்னு வலீத். என்ன பேருங்க? அவனுடைய பெயர் அது. நான் ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் சொன்னேன். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகள்? யாரு கேட்கவே இல்லை, நீங்க கம்முன்னு கேட்டு போயிட்டீங்க. ஒரு ஆள் டவுட் கேட்கல வந்து என்கிட்ட, ஹஜ்ரத் मैं बोले ना दूसरा दिन आकर उसके बारे में तफसील बताऊं. ஒரு ஆள் கேட்டீங்களா? ऐसा नहीं, तुम्हें क्या बोलते कि सुनते हजरत में, அப்படிலாம் இல்லை. நான் பிறகு உங்களுக்கு கேளுங்க சொன்னேன். நான் அதுவும் சாதாரண விஷயம் சொல்லலையே உங்களுக்கு. நான் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மகள், கைசா ஹோ சக்தா ஹோ? பஜார் ஃபுல்லா ஹங்கமா பண்ணிருக்கணும். நீங்க முஃப்திங்கள்ட்ட போய் கேட்டிருக்கணும். ஒரு முஃப்தியும் போன் பண்ணல, ஒரு ஆலிமும் போன் பண்ணல, ஒரு ஆபீஸாவும் போன் பண்ண, நீங்களே என்கிட்ட கேட்கல. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஆட்சி செய்து கொண்டு ஃபிரௌன் அவர் வேற.
அவருடைய மகள் தான் ஹாஜிரா. 8 வயசு இருக்கும் பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வாவை பார்த்து அவர்களுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி தன்னுடைய மகளை அந்த காலத்துடைய ஃபிரௌன் அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க, அன்பளிப்பாக தந்து விட்டார்கள். இப்போ எகிப்தில் இருந்து 8 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய ஹாஜிராவை அழைத்து கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் ஹஜ்ரத் சாரா முல்கே ஷாம் போறாங்க. முல்கே ஷாம் போன பிறகு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பாலிகாகி திருமணத்துள் வயசுக்கு வந்துட்டாங்க. யாரு? ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். இப்போ சாரா பார்க்கறாங்க, இவ்வளவு வயசு ஆகியும் இல்லையே, எனக்கு அன்பளிப்பா தரப்பட்ட ஹாஜிரா அவர்களே, என்னுடைய கணவருக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்து என்று சொல்லி சாராவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பளிப்பா கொடுத்து நீங்க 2 பேரும் திருமணம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? திருமணம் முடிச்சு அடுத்த வருஷத்திலே குழந்தை பிறக்குது, இஸ்மாயில் பிறக்கிறார். யாருக்கு பிறக்கிறாரு? ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். என்ன பெண்ணு தானங்க. இப்போ இருவருக்கு மத்தியில 2 மனைவிக்கு மத்தியில உள்ளத்துல மன சங்கடம் ஏற்படுகிறது. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர் மனசுல கஷ்டம் ஏற்படுகிறது. கல்யாணம் ஆகி அடுத்த வருஷத்துல இவருக்கு குழந்தை பிறந்துச்சு, நமக்கு பல வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலையே. அங்க ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. நபிமார்களுக்கு மனைவிக்கு மத்தியில் எந்த பிரச்சனை வரக்கூடாது என்று அல்லாஹ் செய்து என்ன செய்தான், உடனே ஹாஜிராவையும் ஹாஜிராவுடைய குழந்தை இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு மக்காவோட போய் இதிர செய்து விட்டுட்டு வந்துடுங்கன்னு அல்லாஹ். புரிஞ்சலா? விட்டுட்டு வந்த பிறகு அவர் நடக்க ஆரம்பித்தார். யாரு? இஸ்மாயில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல வருடங்களுக்கு உங்களுக்கு நான் இஸ்மாயில் தந்த அவரை இப்ப நீ குர்பானி கொடுன்ட்டு அல்லாஹ். புரியுதுங்களா? குர்பானி கொடுத்தாங்க. குர்பானி கொடுக்கிறதுக்கு மினாவுடைய அந்த மைதானத்துக்கு போறாங்க. 3 தடவை அறுக்கிறாங்க, அறுக்கப்படல. கத்தி வேலை செய்யல. பயந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ஹுக்கும நான் மீறனே. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் கூப்பிடுகிறான், வனாதைனா யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா, ஓ இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் 7 விதமான கிஃப்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரான். எத்தனை? 7 விதமான இனாம்களை தரான். சூரத்து சாஃபாத்துல வரும்போது நான் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க கேட்டா சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். 7 விதமான இனாமாத்துகள். அது முதல் இனாம் என்ன தெரியுமா? முதல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வபஷர்னாஹு பிஇஸ்ஹாக நபிய்யம் மினஸ் சாலிஹீன், உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல 2 பேருடைய குர்பானி. இப்ராஹிமே பல வருடம் கழித்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதை நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு தயாராயிட்டீங்க. அதே மாதிரி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முஹப்பத்துல கணவருக்கு விட்டு கொடுத்து இன்னொரு பெண்ணை அவருக்கு மனைவியை ஆக்கினாங்க. பாத்தீங்களா? அவருடைய ஒரு குர்பானி. எத்தனை பேருடைய குர்பானி இதுல? இந்த 2 பேருடைய தியாகம் இருந்த காரணத்தினால இப்ராஹிமே உங்களுக்கு சாராவின் மூலமாக இஸ்ஹாக் என்று குழந்தை பிறக்கும் நல்லா சொல்லிட்டான். அதை புரிஞ்சுங்களா? எப்படி இருக்குது பாருங்க சம்பவம். இதெல்லாம் படிக்கணும். வாட்ஸ்அப்பே நோண்டிட்டு இருந்தா எங்க கிடைக்கும் நம்மளுக்கு இல்மு? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, விஷயம் பெருசா போயிட்டே இருக்கிறது. அந்த எகிப்து நாட ஆளக்கூடிய அந்தந்த காலத்துடைய பிரைம் மினிஸ்டர்களுக்கு பேர் வந்து ஃபிரௌன். என்ன பேருங்க? ஃபிரௌன் வைப்பாங்க. இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி ரெடியா வச்சுக்கோ, என்ன பார்த்துட்டு இருக்காதுப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்தில் இருந்த ஃபிரௌன் ரய்யான் இப்னு வலீத் இருந்தாரே, அவருக்கு முன்னாடி உள்ள ஃபிரௌன்கள் எல்லாம் பனி இஸ்ராயேல்களை கொடுமைப்படுத்தினார்கள். நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், எகிப்து நாட்டில் 7 பிரமிடுகள் இருக்குது. எத்தனை? அட சொல்லுங்களேன். பிரமிட் இருக்குதுல்ல, 7 பிரமிடு. ஒரு பிரமிடுல எத்தனை கல் இருக்குதுன்னா 23 இருக்குது. எத்தனை லட்சம்? அந்த 23 லட்சத்துல ஒரு கல்லுடைய வெயிட் 2.5 டன்னு. ஒரு கல்லுடைய வெயிட். நீங்க அந்த பிரமிடு கிட்ட போய்
இப்ப பாத்தீங்கன்னா தொப்பி கீழே விழுந்துடும், அந்த உச்சத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அது இது மேல இருக்குது பாத்தீங்கன்னா பார்க்க தூரத்துல தான் பார்க்க முடியும். கிட்ட போனா அது நிமிர்ந்து அதனுடைய உயரத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளவு பெருசு. ரிவாயத்தில் வருது, அந்த 7 பிரமிடுகளை கட்டுகின்ற நேரத்தில் அந்தந்த காலத்துடைய ஃபிரௌன் ஏறத்தாழ லட்சக்கணக்கான பனி இஸ்ராயேல்களை கொன்றிருக்கிறான். ஆண்களால் மக்களால் கட்டப்பட்டது, கிரண் மூலமா கட்டப்பட்டதல்ல. அப்ப அத்தனை லட்சம் அந்த கல்லை எப்படி கொண்டு மேல வச்சிருப்பாங்க? அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினான் அந்த ஃபிரௌன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, ஃபிரௌன் ஊட்டடி வளர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருக்கு வாலிப பருவத்தை தரான். இப்போ அங்க பனி இஸ்ராயேல்களுக்கு பேர் சிபித்தி என்று பெயர், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கிபித்தி என்று பெயர். என்ன பேருங்க? பனி இஸ்ராயேல்களுக்கு பேர் சிபித்தி, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கிபித்தி. இப்ப என்ன அது சிபித்தி கிபித்தி இந்த 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஃபிரௌனுடைய ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளை அடிச்சிடுறாங்க. இது அழுது கொண்டே மூசா நபியிடத்தில், அவர் நபியா ஆவல அந்த நேரத்தில், மூசா அவர்களிடத்தில் சொல்கிறார், அந்த கிபித்திக்காரன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை அழைச்சிட்டு வாழ்ந்தாங்க. ஒரு தட்டு ஒரு குத்துனாங்க, கீழே விழுந்து மௌத்தாயிட்டான். யாரு மௌத்தானா? தெளிவா சொல்றேன் பாய், கிபித்தி ஃபிரௌனுடைய ஆளு. கொஞ்சம் நல்லா கவனிங்க, அப்பதான் நல்லா விளங்க நம்மளுக்கு. அந்த கிபித்தி கூட்டத்தார ஒரு தட்டின கீழே விழுந்துட்டான், மௌத்தாயிட்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமை தண்டிப்பதற்கு, தண்டனை கொடுப்பதற்கு ஃபிரௌனுடைய ஆட்கள் தேடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. எகிப்து விட்டு வெளியே வரும்போது எங்க போகணும்னு அவருக்கு தெரியல. எப்போ ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்து விட்டு வெளியே பார்டர் விட்டு வெளியே யாருக்கு தெரியாமல் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே வருகின்ற நேரத்தில் வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன கால அஸா ரப்பி அன் யஹ்தியனி ஸவா அஸ்-ஸபீல், என்னோட மதியன் என்ற ஊரு எந்த வழியில போகிறதோ அந்த வழியில வருகிறார். ஆனா அவருக்கு இதுதான் மதியன் ஊருக்கு போகக்கூடிய வழின்னு தெரியல, இதுக்கு முன்னாடி போனதும் இல்ல. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி குதிரையின் மூலமாக அவர் உட்கார வைத்து மதியன் வாசிகள் எங்க நடமாட்டம் இருக்கிறதோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்தாங்க? அந்த ஊர் விட்டு வெளியே வரும்போது அல்லாஹ்ட்ட துஆ செய்தாங்க, ரப்பி அய்யஹ்தியனி ஸவா அஸ்-ஸபீல், அல்லாஹ் எனக்கு நேரான பாதை காட்டுவான். வெளியே வந்துட்டாங்க, மலக்கின் மூலமா அவர்களுக்கு அவர் பாதை காட்டி விட்டான். அன்பானவர்களே, எகிப்து டு மதியன் எவ்வளவு தொலை தூரம்னா 8 நாள் போனா எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம். 8 நாள் தொடர்ந்து ஒரு மனிதன் போனால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் எகிப்திலிருந்து எது வரையும். அவர் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. தஃப்சீர்ல எழுதுறாங்க 7 நாட்கள் சாப்பிடவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு மரத்து கீழே உட்கார்றாங்க. அல்லாஹ் ஆயத்துல என்ன எழுதுறான், அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஸகா லஹுமா ثم تولى الى ظل فقال رب اني لما انزلت الي من خير فقير. ரப்பே, என்னிடத்தில் உணவில்லை, 7 நாட்கள் உணவில்லாமல் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில அசா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அவருக்கு முன்னாடி ஒரு கல் இருந்துச்சு. மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஓ மூசாவே, உங்களுடைய அசாவை அந்த கல்லுல அடிங்க, உங்களுடைய அசாவை அந்த கல்லுல அடிங்கன்னு சொன்ன அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அசாவை எடுத்து அந்த கல்லை ஒரு அடி அடிச்சாங்க. அந்த கல்லு 2 துண்டா ஆனது. மறுபடியும் அடிக்க சொன்னான் அல்லாஹ். மறுபடியும் அந்த கல்லு 2 துண்டா ஆயிடுச்சு. மறுபடியும் அடிக்க சொன்னான் அல்லாஹ். மறுபடியும் அந்த கல்லு 2 துண்டாகி அதிலிருந்து ஒரு சின்ன புழு கீழா இருக்குதுல்ல புழு, அது உருண்டு கொண்டு வெளியே வருகிறது. அதனுடைய வாயில பச்சை இலை இருக்குது. என்ன இலை? சாப்பிட்டு கொண்டே வெளியே வருது. அது சாப்பிட்டு முடித்து அதனுடைய வாய் வானத்தின் பக்கம் இப்படி முன்னோக்கி ஏதோ பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காது வச்சு கேட்கிறாங்க.
அது பேசக்கூடிய சவுண்ட் போடக்கூடிய சக்தியை கேட்பதற்கு மூசா அலைஹிக்கு அல்லாஹ் தந்தான். ஹதீஸ்ல வருகிறது, என்ன சொல்லு தெரியுமா? அது சுப்ஹான மன் யரானி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகானி வயذ்குருனி வலா யன்சானி. क्या हजरत क्या कि फातिहा पर सगा पढ़ता ले तुम्हें அதை சொல்லுது, அந்த புழு சொல்லுதுங்க, சுப்ஹான மன் யரானி, என்னை யார் பார்த்தானோ அவன் பரிசுத்தமானவன். வயஸ்மஉ கலாமி, நான் பேசக்கூடிய பேச்சை, நான் கேட்கக்கூடிய துவாவை அவன் கேட்கிறான். யாரு? அல்லாஹ் கேட்கிறான். வயஅரிஃபு மகானி, मेरे जगह को वो जानता है. 3 கல்லுக்கு அடியில நான் உள்ளே இருக்கிறேன், 3 கல்லுக்கு உள்ளே நான் இருக்கிறேன். என்னுடைய இடத்தை அவன் அறிக்கூடியவனாக இருக்கிறான். வயதுகுருனி, என்னை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறான், என்னை நினைத்து கொண்டே இருக்கிறான், எனக்கு ரிஸ்க் தந்து கொண்டே இருக்கிறான். அதுவும் இன்னும் ஃப்ரெஷ்ஷான உணவை அல்லாஹ் எனக்கு தருகிறான். வலா யன்சானி, என்னை என் ரப்பு எப்பவுமே மறந்ததில்லை. எது சொல்கிறது? அப்போ அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், 3 கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புழுவுக்கு மூசாவே மறக்காமல் நான் உணவுக்கு தரும் பொழுது ஃபிரௌனுடைய தர்பாரையே புரட்டி போடக்கூடிய உங்களுக்கு ரிஸ்க் தராமல் நான் இருந்து விடுவேனா? உங்களுக்கு ரிஸ்கை நான் தருவேன். அதனால் தான் மதியனுக்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறக்கினான். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் கலிமா சொல்லிவிட்ட நமக்கு, அதாவது என்ன, கைர் கௌமுகளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தரும் பொழுது கலிமா சொன்னவருக்கு தரமாட்டானா? சொல்லுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற ஒரு நம்பிக்கை, யகீன் வைக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 7 நாட்கள் வருகின்ற நேரத்திலே மரங்களிலே உள்ள இலைகளை சாப்பிட்டார்களாம். மரங்களிலே உள்ள இலைகள் புசித்தார்கள், சாப்பிட்டார்கள். கனிமானவர்களே, அந்த நேரத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது. அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய கூட்டங்கள் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த கிணத்துல போய் ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம். 2 பாலிகான பெண்கள், குமரி பெண்கள் ஓரமா நின்று கொண்டு தங்களுடைய ஆடை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்களிடத்தில் கேட்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறீங்க? சாயந்தர நேரம் ஆகிவிட்டதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, இவர்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டிய பிறகு கடைசியாக நாங்கள் தண்ணீர் புகட்டுவோம் என்று சொன்ன உடனே இரவு நேரம் நெருங்குது என்பதா சொல்லிவிட்டு, அவர்களை ஆண்கள் எல்லாம் ஓரமாக இருங்கள் என்பதா சொல்லிவிட்டு இவர்களே அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீரை மேலே கொண்டு வந்து அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி விட்டு சீக்கிரமா நீங்க போங்க என்பதாக அந்த 2 பெண்களை, 2 குமரி பெண்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து கிளப்பி விட்டார்கள். இவர்கள் நேரா இந்த 2 பேரும் ஊருக்குள்ள போறாங்க. எங்க போறாங்க? ஊருக்குள்ள போறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அந்த 2 பெண்களும் ஊருக்குள்ள போய் தங்களுடைய அப்பாவிடத்தில் போய் சொல்றாங்க, அப்பாவே, நாங்கள் இருவரும் ஒரு அற்புதமான மனிதரை நாங்கள் பார்த்தோம். அவர் அமானிதமான உள்ளவராகவும் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் சக்தி வாய்ந்த மனிதராகவும் இருக்கிறார். அற்புதமான மனிதர் அப்பாவே. அதனால நீங்களும் பலகீனமான மனிதராக இருக்கிறீங்க. இப்ப நாங்களும் வயசான பெண்களாக இருக்கிறோம், பாலிகான பெண்களாக இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, நமக்கும் உணவுக்கு சரியாவாக காரண காத்து அஸ்பாபுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால அவரை நாம் இந்த ஆடு மேய்ப்பதற்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனா நம்பிக்கையான ஆளா இருக்கிறாங்க, சக்தி வாய்ந்த மனிதரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 பெண் குழந்தைகளும் அப்பாவிடத்தில் போய் சொன்ன உடனே அப்பா என்ன சொல்ல தெரியுமா? போய் அவரை போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்றார். அவருக்கு ஆண் குழந்தை இல்லை, அவருக்கு ஆண் குழந்தை இல்லை. பாருங்க, அவருடைய அஹ்லாக்கை பார்த்து அவருடைய சிஃபாத்து கொண்டு போய் அப்பாட்ட சொல்றாரு. யாரு? அந்த 2 பெண் குழந்தை. நம்ம பசங்க என்ன பண்ணுதுங்க? मेरा दोस्त देखो इनोचो हमारे साथ पढ़ते हैं, வீட்டில் தாண்டி பாட்டுறான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நான் வருவேன், நீங்க எங்களுக்கு முன்னாடி போகக்கூடாது, எனக்கு பின்னாடி நீங்க வரணும். நல்லா கவனிங்க, நான் உங்க அப்பாவை சந்திக்க வரேன், உங்களுடைய ரூட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் அந்த வழியா போயிட்டே இருக்கிறேன். நீங்க 2 பேரும் 2 பெண்களும் எனக்கு பின்னாடி வாங்க. வலது பக்கம் போணுமா இடது பக்கம் போணுமா வெறும் இஷாரா செய்யுங்க, நான் போறேன்.
ரிவாயத்தில் எழுதுறாங்க. ஏன்னா அந்த 2 பெண் பிள்ளைகள் முன்னாடி போனா அவருடைய பார்வை தவறான பார்வை அந்த பெண்கள் மீது பட்டுரு என்ற காரணத்தினால அவர்களுடைய பார்வையை பாதுகாப்பதற்காக வேண்டி பத்நஸிரியை விட்டும் பாதுகாப்பு பெற அந்த பெண் குழந்தைகளை பின்னாடி வர சொன்னாங்க. இவர் முன்னாடி போனார். அதனால தான் அங்க தண்ணீர் புகட்டும் போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நடவடிக்கை பார்த்து அவர் அமானிதமான மனிதராக இருக்கிறார், எங்களை தவறான பார்வையில் அவர் பார்க்கவில்லை, எங்களுக்கு ஹிதுமத் செய்ய நாடினார், சக்தி வாய்ந்த மனிதனாக இருக்கிறார் என்று அந்த 2 பெண் குழந்தைகள் அப்பாவிடத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே போய் சொன்ன உடனே அந்த 2 பெண் குழந்தைகளை அனுப்பி அவர் அழைத்து வந்த பிறகு பாருங்க என்ன சொல்றார் அவர், அந்த பெரியவர். இப்ப இவங்க கைர மஹரமான பெண்கள், இவரை தவிர இந்த பெரியவரை தவிர அந்த வீட்டில் வேற ஆண்கள் இல்லை. இவருக்கு ஆடு மேய்ப்பதற்கு வேலைக்கு வைக்கணும். அதனால அந்த நபர் என்ன செய்தார், வயசானவர் என்ன செய்தார், என்னுடைய ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி நீங்கள் தயாராகி விடுங்கள், ஆனா நிபந்தனை என்ன அப்படின்னா 2 பெண் குழந்தைகளை ஒருவரை உங்களுக்கு திருமணம் முடித்து தருவேன். நான் முடித்து தருவேன் சொல்லுங்களேன், நிக்கா முடிச்சு உங்களுக்கு தர. நிக்கா முடிச்சுன்னா எங்க வீட்டில் ஒரு பெண்ணுடைய நீ கணவரை ஆகி விடுவீர்கள், ஆனா மஹர் கொடுத்து தான் நீங்க நிக்கா முடிக்கணும். என்ன கொடுத்து, நல்லா கேளுங்க, என்ன கொடுத்து, மஹர் லேக்கோ நீ மஹர் தேக்கோ நிக்கா கரணும், மஹர் கொடுத்து நிக்கா முடிக்கணும். மஹர் என்ன தெரியுமா, என்னுடைய ஆட்டை 8 வருஷம் நீங்க மேய்க்கணும். எத்தனை வருஷம் மேய்க்கணும், 2 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா அது உங்க இஷ்டம், 10 வருஷம் கூட நீங்க மேய்க்கலாம். क्या हजरत बोलते हैं, हाँ मैं बोलते हैं, अल्लाह बोलता कुरान में, देखो கால இன்னி உரீத அன்னூன் கி ஹக்க, நான் உன்னிடத்தில் நாடுகிறேன், இஹ்தபுனதைனி ஹாதைன், இந்த 2 பெண் குழந்தைகளை ஒரு பெண் குழந்தைய உங்களுக்கு நிக்கா செய்ய முடிக்க நிக்கா செய்து தர நான் நாடுறேன். எதன் அடிப்படையில், மஹர் என்ன, அலா அன் தஜுரனி சமானிய ஹிஜஜ், 8 வருடங்கள் என்னுடைய ஆட்டை மேய்ப்பது என்ற கூலி அடிப்படையில், ஒரு 10 வருஷம் நீங்க மேய்ச்சினா அது உங்க இஷ்டம், நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அந்த நபர் சொல்கிறார். அந்த நபர் யாருன்னா அவர் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர் யாரு, இவர் யாரு, नबी இன்னொரு நபியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, मेरे बेटी को शादी करना वो तुम महर देना, वो भी 10 साल तुम्हें बकरियां क्या करना चरा. இந்த மாதிரி நம்ம ஊர் பொம்பளைக்கு நம்மள்ட்ட கேட்டுச்சுன்னா, ஜாக் பைல் சரால காவஜி ஜா பகரா சரால காவஜின்னா என்ன சொல்லுவே நீ, வெறும் 5000 ரூபாய் மஹர், 10000 ரூபாய் மஹர், 8 கிராம் மஹர், 10 கிராம் மஹர் போட்டு கொடுத்துடுறோம், அந்த ஹார் போட்டு கொடுத்துடுறோம், அல்ல செயின் கொடுத்துடுறோம், நிக்கா முடிச்சுட்டு பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறோம். அல்லாஹ் அக்பர். 10 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். எத்தனை வருஷம் அவருடைய ஷரியத்தில் இருந்துச்சு. மூசா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத்தில் இந்த மாதிரி, அதாவது என்ன, ஆடு மேய்க்குவதற்கு மஹராக அந்த காலத்தில் இருந்துச்சு. நம்முடைய ஷரியத்தில் இல்லை. நம்முடைய ஷரியத்தில் ஆடு மேய்ச்சிட்டா மஹர் நிறைவேறுது அப்படின்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகளை 10 வருஷம் ஆடு மேய்ப்பதனுடைய மஹரை முன்வைத்து அந்த பெண்ணை சஃபூரா என்ற பெண்ணை அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு மஹர் கொடுப்பது என்பது கட்டாய கடமை. லாசிம் மஹர் கொடுத்து தான் நிக்கா முடிக்க வேண்டும். உருதுல நமக்கு ஈஜாப் கபூல் காஜி சாப் ஈஜாப் கபூல் செய்வது நமக்கு தெரிய மாட்டேங்குது. மஹரே முஅஜ்ஜல், மஹரே முஅஜ்ஜல், ஐன் ஐன் வச்சு சொன்ன மஹரே முஅஜ்ஜல்னா உடனடியாக கொடுத்துருது. உடனடியா மஹரே முஅஜ்ஜல்னா என்னங்க, உடனடியாக கொடுத்துருது. மஹரே முஅஜ்ஜல் ஹம்சா வச்சு சொன்னாக்க தவணையா, தவணைனா கடனா. मैं 10 கிராம் डालता हूं बाद में, நான் கடனாக ஆக்கி மஹரை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அந்த பெண்ணை அப்படின்னு நான் கவனிக்கிறது. காயிசா படிக்க போறது மஹர முஅஜ்ஜல் சொல்றாரா மஹரே முஅஜ்ஜல் சொல்றாரா அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, மஹர் என்பது வெறும் நம்முடைய தஃப்தர்ல உள்ள மஹராக இருக்கக்கூடாது.
நாம் மஹர் கொடுத்து திருமணம் முடித்து வரணும். மஹர் எந்த அளவுக்கு கொடுக்கணும்? ஆயத்தில் வருது, வாதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாலன் ஃபலா தஅഖுது மினு ஷைஆ. ஒரு குவியல் அளவுக்கு நீங்கள் மஹர் கொடுத்தாலும் அந்த மஹர் திருப்பி வாங்காதீங்கன்ற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி 20 ஒட்டகம் மஹர் கொடுத்தார்கள் ஹஜ்ரத் கதீஜா அவர்களுக்கு. எத்தனை ஒட்டகம் பாருங்களேன். 25 வாலிபர், மிகப்பெரிய இன்டர்நேஷனல் வியாபாரி அவர். யாரு? அட சொல்லுங்களேன். மக்கால மட்டும் வியாபாரம் பண்ணல, யமன் நாட்டு வியாபாரத்துடைய அடித்தளத்தை உருவாக்கியவர். ஷாம் தேச மக்கள் வியாபாரிகள் நபியின் பக்கம் திரும்பி பார்த்தவர். 12 வயசுல வியாபாரம் ஆரம்பித்து 25 வயசுலே அரபு நாட்டில் மிகப்பெரிய வியாபாரியாக எல்லா வியாபாரிகள் நபியை திரும்பி பார்த்தாங்க. 20 ஒட்டகத்தை கொடுத்து திருமணம் முடித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபா பெருமக்கள் 500 திர்ஹங்களை கொடுத்து திருமணம் முடித்தார்கள் தங்களுடைய மனைவியை. ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறீங்க வாலிபரை பார்த்து? எனக்கு நிக்கா முடிக்கலான்னு ஆசை இருக்குது, ஆனா மஹர் எதுவுமே இல்லை என்கிட்ட. என்ன இல்லை? மஹர் எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்பா உன்கிட்ட அந்த இரும்பு மோதிரம் கூட இல்லையா? என்ன இல்லையா? இரும்பு மோதிரம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது கொடுத்தாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிய. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நீ எப்ப கவலையா இருக்கிற? मेरे पास भी महर नहीं, 2-3 सूरा कुरान में याद नहीं कर तुम ना याद है, वो बीवी को तुम्हें सिखा डालो, वो महर हो जाएगा. उनके खींचो. किनके खींचे? அந்த சஹாபிக்கு மட்டும்தான் அது. நீ குல்லா உஸ்ரா 3 குல்லா உஸ்ரா 4 குல் मुझे मालूम है हजरत, मैं सिखा डालता हूं, महर शादी कर लगा जाता हूं ना, அது நமக்கு கூடாது. அது முடிஞ்சு போச்சு, அவரோட முடிஞ்சு. ஆமா, இதெல்லாம் கிளிப்பு. ஒருத்தர் பயான் எடுத்து போட்டுக்கிறார். ஒரு இதை பயான் 40 நிமிஷம் பயான், அரை மணி நேரம் பயான். ஆனா அதுல பார்த்தோம்னா 30 செகண்ட் ஒரு பயான், ஒரு கிளிப்பு அதுல கட் பண்ணி எடுத்து எனக்கு அனுப்பிக்கிறாரு. முக்கியமான விஷயம் அது. அதனால இது எடுத்துக்குவாங்க, அது போல் தாலே அப்படின்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு தர்கீப் கொடுக்கறாங்க. ஒரு ஆணா இருக்கிறாருன்னா கண்டிப்பா நீங்கள் மஹர் கொடுத்து திருமணம் முடிங்கள்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹீஸ் கொடுத்தாங்க, ஃபாத்திமா கொடுத்தாங்கன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய வீட்டில் வளர்ந்தாங்க. அவருக்கு யாருமே இல்லை. அத புரியுதாங்க? ஒரு சக்கி கொடுத்தாங்க, ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க, ஒரு பாய் கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, கிளாஸ் கொடுத்து வரதெல்லாம் இல்லீங்களா? அது ஏன் தெரியுமா கொடுத்தாங்க? நபி தங்களுடைய வீட்டிலே வளர்ந்தார்கள். ஹஜ்ரத் அலி நிக்கா முடிந்த உடனே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு பார்த்து வீடு எல்லாம் தயார் பண்ணிட்ட பிறகு அப்புறமா தன்னுடைய மகளை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கையில கொடுத்து, என்னுடைய மகளாரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க, நாங்க அலியுடைய வீட்டில் விட்டுட்டு வாங்க. இஷா தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா தலையில கை வைத்து துஆ செய்து விட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுக்கு கொஞ்சம் பர்தன் கொடுத்தாங்கன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய வீட்டில் வளர்ந்தாங்க. அவரை எடுத்து வளர்ப்பதற்கு யாருமே இல்லை. 8 வயசுல இருந்த நபி கூட இருந்தவர் ஹஜ்ரத் அலி. அதனால பொருள் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன A to Z. அவ கல்யாண நிக்கா பைன கபூல் கியான்னு சொல்றதுக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி ரூம் டெக்கரேஷன் ஆயிடுது வீட்டில். இன்னைக்கு எல்லா சாமானும் வந்து ஈஜாப் கபூல் ஆனா தானங்க சாமான் போகணும். शुक्राना तो होगा ना हजरत जमात के सामने, वो गट्टुचो. ஏதாவது ஒரு பொருள் இல்ல, அந்த பொருள் மிஸ் ஆயிடுச்சு, காலங்காலமா திட்டுறாங்க மாமியார் வீட்டில் அந்த பெண்களை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை பெற்றெடுத்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து அதுக்கு நல்ல கல்வியை தந்து நல்ல அதபை கற்றுக் கொடுத்து சாலிகான ஒரு பையனை பார்த்து நிக்கா முடித்து நீங்கள் அனுப்பினால் சொர்க்கத்தில் நீங்கள் என் கூட இந்த மாதிரி இருப்பீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் அழுதார், என்னப்பா எனக்கு 4 பெண் குழந்தை. அட போப்பா நீ ஜன்னத்தின், நீ அழுற? நீ உனக்கு 4 ஆண் குழந்தை இருந்தால் தான் உனக்கு தசபுசுமா இருக்கிற, நீ முझे ஜன்னத் மிலங்காக்கா நெய்கா அப்படின்னு சொல்லி. உனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு ஜன்னத்து கன்ஃபார்ம் போ. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, पीर साहब किताब में எழுதுவாங்க, लड़की पैदा होना रहमत है, लड़का पैदा होना नेमत है. नेमत की कदर करे तो हमारा साथ रहेगा, वरना लात मार को चले जाएगा. रहमत हमेशा हमारे पास रहेगा.
ரஹமத்து அட சொல்லுங்களே. நியாமத்து கதிர் பண்ணல, நியாமத்து சரியா யூஸ் பண்ணல, நியாமத்தை கண்காணிக்கல, போயிட்டே இருக்கும் நம்ம விட்டுட்டு. ஆனா ரஹமத் அப்படி இல்லை, கபர் வரை நம்ம கூட இருந்துட்டே இருக்கும். ரஹமத் என்பது நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் ரஹமத். எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குகிறது. 20 வருட காலங்கள், 21 வருட காலங்கள் அந்த பெண்ணை ஆளாக்கி பிறந்ததிலிருந்து அந்த பெண்ணை பாலிகான காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து துவா செய்த அந்த அம்மா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு தன்னுடைய மகளை அனுப்புறதுன்னா சாதாரண தியாகம் இல்லை இது. அதனால்தான் அந்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜன்னத்தின் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மக்கமா நகரத்துடைய எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. வைதா புஷ்ஷிர அஹதும் பில் உன்ஸா ذل وجهه مسودا وهو كظيم. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று ஒரு குஷ்கபரி சுப செய்தி சொன்னா அந்த அரபு நாட்டு மக்கள் ஆண்களுடைய முகம் எல்லாம் கருப்பாயிடுமா. யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி ஐம்சிகுன அலா ஹூனின் அம் யதுஸ்ஸு ஃபித் தராப். மணலுக்குள்ள போய் புகுந்துகலாமா, பூமிக்குள்ள அடியில போலாமா? பெண் குழந்தை பிறந்தாலே கேவலம் என்று நடைத்த இந்த உலகத்திலே பெண் குழந்தை என்பது உங்களுக்கு ரஹமத் என்று சொன்னவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்களை நீங்கள் அடிக்காதீர்கள், கன்னத்தில் அடிக்காதீர்கள், சபையில எல்லோருக்கும் முன்னாடி உங்களுடைய மனைவி திட்டாதீர்கள். பெண் குழந்தைகளுக்கு தர்பியத் செய்வதுடனே உன்னை நாடி உன் வீட்டுக்கு வந்து விட்ட உங்க மனைவி மக்களை கன்னத்தில் அடிக்காதீர்கள், சபையில மஜ்லிஸில திட்டாதீர்கள். நமக்கு சாந்தி மாலை தான் கோபம் வரும். நீ வா பாத்துக்கிறேன், யோ போயான் அந்த பொம்பளை क्या जी तुम्हारा शोहर ऐसा बात நல்லா ஜாரு இவன் பார்த்து திட்டிட்டு வெளியே போயிடுவான். வேற பொம்பள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுவாவோ. ஒன்னும் இல்லைங்க, இவ்வளோ நம்ம பண்றோமே, 2 நாள் நம்ம மனைவி வீட்டில் இல்லைன்னா நம்ம ரோட்டுக்கு வந்துடுமா இல்லையா? அட சொல்லுங்களேன். துணி அங்கே இருக்குது, பெட் அங்கே இருக்குது, சாமான் அங்கே இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணி கிளாஸ் எடுத்து கழுவி நம்மளால குடிக்க முடியுதா? அட சொல்லுங்களேன். குதான காசு தான் ஒரு 2 வாரம் வீட்டில் போய் உட்காந்துச்சு ஒரு பொம்பளை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஃபகீர் மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கிறோம். என்னங்க நேரம் சாப்பாடு இல்லை. இப்பவாது உணரணும். நான் ஒரு இடத்துல சொன்ன பயான்ல 3 விஷயத்தை அல்லாஹ் சுக்கூனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். எதின் விஷயத்தை அட சொல்லுங்களேன். 1 பெண்களை, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. ஆணுக்கு ஜோடியாக பெண்ணை நான் படைத்திருப்பது ஏன் தெரியுமா? நீங்கள் நிம்மதியா இருப்பதற்காக வேண்டி. வல்லாஹு ஜஅல லகுமுல் புயூதக்கும் சகனா. என்ன ஆயத்தது? உங்களுடைய வீடுகளை நான் சுக்கூனாக நிம்மதிக்காக வேண்டி தந்திருக்கிறேன். வீடுக்கு வீடு, அந்த வீடு எதுக்காக நல்லா தந்திருக்கிறான்? 3வது அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் லைல லிதஸ்குனு. உங்களுக்கு இரவு கூட நீங்கள் நிம்மதியா இருப்பதற்காக இரவை படைத்திருக்கிறேன். மனைவி நம்முடைய நிம்மதிக்காக வேண்டி, வீடு நம்முடைய நிம்மதிக்காக வேண்டி, இரவு நம்ம நிம்மதிக்காக நல்லா தந்திருக்க. எல்லாத்தையும் நம்ம டார்கெட் வச்சுதான் சொல்றான். உங்களுடைய சுற்றி தான் இந்த நிம்மதியான வாழ்க்கை தந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பெண் உங்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 10 வருட காலங்கள் ஆடு மேய்த்து, அதுக்கு மகருக்கு பகரமாக ஆடு மேய்த்து திருமணத்தை முடித்து வந்த காரணத்தினால மதியனிலிருந்து போகிறார். எப்படி போகணும்னு தெரியல. துர்சினா மலைக்கும் பக்கம் போயிட்டார். இருள் நைட் ஆயிடுச்சு, கடுமையான இரவு ஆந்துச்சு. துர்சினா மலையில ஒரு மரத்தில் நெருப்பு எரியுது. அல்லாஹ் கூப்பிட்டா, இதனாதா ரப்பஹு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்டா, மூசாவே இங்க வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு தேடி ஓடுறாங்க. ஏன்னா அந்த நெருப்பு எடுத்துக்கிட்டு நாம் வெளியில காட்டிட்டே போனா நம்ம போய் ஊரை அடைஞ்சிடலாம், போய் எகிப்து நாட்டை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னா, அன ரப்புக ஃபஹ்லஅன அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, செருப்பு கழட்டி விட்டு இந்த வாதிக்குள்ள வாங்க, நான் ரப்பு பேசுகிறேன் அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய குடும்பம், அற்புதமான ஒரு மனைவி அவர் குடும்பத்தில் வந்த உடனே அல்லாஹ் அவருக்கு நுபுவத்தை தந்து மனைவியோட ஃபிர்அவுனுடைய தர்பாரிலே அல்லாஹ் அனுப்புகிறான். குடும்பஸ்தரா இருந்து கொண்டு நீங்கள் ஃபிர்அவுனுக்கு போய் தாவத்து கொடுங்கள் மூசாவே என்று அல்லாஹ். திருமணம் முடித்த பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பக்குவத்தை தரான். குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய பக்குவம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பக்குவம், சொந்த பந்தங்களை அரவணைக்கக்கூடிய பக்குவத்தை எல்லாத்தையும் கற்றுத்தருகிறது இந்த குர்ஆன் ஷரீஃப். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? பெரியவர்கள் என்ன நியத்து வைக்கணும்னா, என் பையனுக்கு நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் நியத்து வைக்கலாமா? மஹர் கொடுத்து திருமணம் முடிக்க வைப்பேன். வாலிபர்கள் நியத்து வைக்கணும், நான் வரதட்சணை இல்லாமல் என்ன செய்வேன். ஆனா தவறான பழக்கம் என்னன்னா, இப்போ என் பயான் கேட்கறாங்க சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, और 4-5 वर्षத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, अरे तुम्हें वरदक्षिणा नहीं लेना कर को जहीज लेना कर को बोलने की वजह से मैं आपको 6 जगह में लड़की देखी आते 6 जगह में नक्को कर आगा ஏன்னு கேட்டனாக்கா, இவன் வந்து பயானு கேட்டு ஷரியத்துன்னு அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நல்ல பையன், சிகத்தான பையன், எனக்கு क्या भी जहीज नको खाली बच्चे किस दे डालो रे इसे क्या की है रे जहीज नको बोलता है ना, இந்த மாதிரி ரூட்ல போறாங்க. ஜெத் इसे क्या की है, तबीयत क्या की खराब है, कई को लेता ने जहीज ने. இந்த பெண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாதிரி உல்டாவா, அவன் மேல 6 இடத்துல பெண் கேட்டும் 6 இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. இப்ப நான் என்ன பயான் பண்றது? ஜஹீஸ் இல்லைனா பயான் பண்ணுவேன் நான். பெண்கள், பெண் வீட்டுக்காரர்கள் கூட கொஞ்சம் திருந்தணும். இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைகள் வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் திருமணம் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகின்ற நேரம், அந்த ஷரியத்துக்கு உட்பட்டு உங்க பிள்ளைகள் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தயாராகி விட வேண்டும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நபிமார்களுடைய சுன்னத்தின் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. تب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.